சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம காரமுட்டை தவுகை பிரட்டலை பார்க்க போறோம். நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகா, புதினா, தவு, பைத்த மிளை, இஞ்சி பூண்டு இடிச்சது, காடை முட்டை அவிச்சு எடுத்து வச்சிருக்கோம். காடை முட்டைய, நெத்திலி தேவையான அளவு, வெங்காயம் 1, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இதோட சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப நம்ம சமைக்கலாம். முதல்ல இந்த காடை முட்டையை நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு பொரிச்சுக்க போறோம். கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், இது மிளகாத்தூள், இப்போ இது கிண்டி இப்படி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ முட்டை போட்டுக்கலாம். பெருக்கும் எட்டை நின்று போட்டுக்கலாம். நான் முட்டை போடுறப்ப அடுப்பு குறைச்சிட்டேன். இப்போ அடுப்பு வச்சுக்கிறேன். நான் இது பண்ணிக்கலாம். இந்தமாதிரி வந்தால் வெடிக்கும். பூ போட்டுக்கிறேன் நான். இப்போ நான் திருப்பி போட்டுருக்கேன். இப்போ எடுத்துக்கலாம். மஞ்சள் திருப்பி போட்டு அடுப்பு சுத்தமாக முட்டை தேர்ந்தாங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெரட்டை முட்டையை பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பெரட்ட போகிறோம். எண்ணெய் சூடாக தான் இருக்கு. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். இது அந்த முட்டை பொரிச்ச எண்ணெயை தான், அதனால தான் இது நொறையா வருது. இப்போ இந்த இஞ்சி பூண்டை நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கிண்டி விட்டுறதுக்கப்புறம் நெத்திலி போட்டுக்கலாம். நெத்திலி போட்டு நல்லா கிண்டிக்கலாம். பொரியும் நெத்திலி எண்ணெயில் கொஞ்சம். நெத்திலி கொஞ்சம் சோப் ஆகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டுருக்கோம். இப்போ நெத்திலி கொஞ்சம் சோப் ஆகிட்டோன்னே இந்த நேரத்தில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான். இது ஒரு பச்சை மிளகா அப்படியே முழுசாக வெட்டி போட்டுக்கிறேன். விதை எடுத்தாச்சு.
இப்போ அடுப்பு கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து நான் வந்து பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் அடுப்பு முழுசாக மெதுவாக வச்சுட்டேன். சவுண்டு சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிட்டேன். எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிட்டு இப்போ கிண்டிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கிண்டி கலந்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். முட்டை பொரிக்கிறப்ப நம்ம உப்பு போடல. இப்போ உப்பு போட்டோம். இப்போ வந்து பைத்தமோட வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பு வந்து வேக வச்சுக்கிறேன். தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்தாங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது வேற வரைக்கும் காத்திருக்கலாம். சார் இப்போ ஒரு வாட்டி நான் கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நான் திருப்பி எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளேயே நோக்கி விட்டுறேன். இது வந்து நல்லா இந்த பைத்த மிளகாயோட கலர் மாறுற வரைக்கும் வேகணும். வெந்திருக்கும். இடையில 2-3 வாட்டி நான் திறந்து கிண்டி விட்டேன். மிளகா போட்டதுதான் இப்போ வந்து இப்படி இருக்கு. இப்போ இதுல நம்ம காமிச்சோம்னா 2 தவு, அதே வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதா வந்து பிச்சு வச்சிருக்கோம். இதை போட்டு இப்போ கிண்டிக்கலாம்.
அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கிறேன் நான். கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுப்பு வந்து மெதுவா வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த பொரிச்சு எடுத்து வச்சிருக்க காடை முட்டையை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து கிண்டிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி கிண்டி விட்டு நம்ம வேக வச்சுக்கணும். தவுகே காடை முட்டை இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ அடுப்பு நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிக்கிட்டு மங்களை எடுத்துடலாம். சரிங்க, இன்னைக்கு தவுகே காடை முட்டை பேசுறது வந்து நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.